ரொம்ப சிம்பிளா சொன்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை, பிரபஞ்சத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த சக்தி, அதுக்கு கடவுள்னு பேர் சொல்லுங்க, இயற்கைன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. இது நமக்குள்ளேயும் இருக்கு. வாழக்கூடிய நிலையில வெறும் சாப்பிட்றோம், மற்றவங்களோட சண்டை போடுறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் வருமானது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அருமையான பயிற்சி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு சொல்லலாம். இந்த எளிய பயிற்சி கடவுள் தேடுதல்ல இருந்து தான் ஆரம்பமாகிறதுன்னு சொல்றீங்க. இந்த தேடுதல்ன்றது ஒன்றாக இருந்தாலும் தேடுதலுக்கான காரணம் வேற. சில பேர் மன அமைதிக்காக வராங்க, சில பேர் சந்தோஷத்துக்காக வராங்க, சில பேர் நீங்க டாக்டர், உங்கள்கிட்ட வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்காக வருவாங்க. இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோ தியான பயிற்சியில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க தேட ஆரம்பிக்கிறது இதை தாண்டி வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும்ன்ற முடிவை நான் எடுத்து அதற்கான காரண காரியங்களை இன்னைக்கு செஞ்சாதான் அந்த விளைவு எதிர்காலத்தில் வரும். அதை செய்யக்கூடிய தெளிவான எண்ணம் எனக்கு இருக்கா, அது தெளிவான எண்ணத்தை நான் உருவாக்கணும்னு சொன்னால் என்னோட சிந்தனையில தெளிவு வரும். தியானம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்குறோம். கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். நீங்க சொன்ன உதாரணம் நெருப்பு மற்றும் புகை, உணர்ச்சி என் உணர்வு, இதுல எது நெருப்பு எது புகை? எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் கோபம் வருது, அதை நான் மூஞ்சில கோபமா காமிச்சுன்னா அது உணர்ச்சி. நீங்க பாக்குறீங்க அதை கோபம் உள்ள உருவாகக்கூடிய நிலையிலேயே அதை நான் சரியான சேனல் பண்ணிட்டேன்னு சொன்னா அது எங்கேருந்து வரும்? உங்களுடைய சிந்தனை திறன்லேருந்து வருது. அதற்கான உணர்வு எங்கேருந்து வருது? உங்க இதயத்திலேருந்து வருது. இது இரண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உங்களுக்கு சொல்லிவிடும். தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. தியானம்னா என்னன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக என்னுடைய எண்ணத்தை நிறுத்தி வைத்தல். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது அப்படின்னு உட்காந்து. இதே மாதிரி இந்த எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வராமல் போனால் விட்டுடுங்க. 10-15 நிமிஷம் உட்காரும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பிராணாகுத்தின்னு சொல்லுவாங்க. பிராணாகுத்தின்றது யோகிக் எனர்ஜி, கடவுளின் சக்தின்னு சொல்லலாம். இந்த கடவுளின் சக்தியானது உங்களுடைய இதயத்தில் மெதுவாக செலுத்தப்படுகிறது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. இங்கே கடவுள் மறுப்பாளர்களும் நிறைய பேர் இருக்கிறோம். இவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். நீங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த பயிற்சியை பண்ண வைக்கிறீங்களா? உங்களோட பதில் தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீகம்ன்றது ஆக்சுவலா ஒரு சயின்டிஃபிக்கான விஷயன்றத தாஜி அடிக்கடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. யார் சொல்றது நீ நம்பாததா? என்னுடைய எண்ணத்திற்கும் உணர்வுகளுக்கும் எனக்கு ஒரு பேலன்ஸ் வரும். நார்மலா பகுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எது தவறு எது சரி, எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் எனக்கு நல்லது செய்வான் எவன் எனக்கு கெட்டு செய்வான், எது உண்மை எது பொய், துவந்தங்கள்னு சொல்லுவாங்க. இரு நிலைப்பாடு உள்ள விஷயத்தை பிரித்து பார்த்து என் மனதில் புரிய வைக்கக்கூடியது பகுத்தறிவு. தாஜி என்ன சொல்றாருன்னா, உண்மையான பகுத்தறிவுன்றது எது விளைவு, அந்த விளைவை உருவாக்குவதற்கு நான் எதை செய்ய வேண்டும். சுத்திகரிப்புன்றது ரொம்ப முக்கியமான சீக்ரெட். உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், அதை சார்ந்த சஞ்சலங்களை நீக்குவது. எனக்கு ஒரு விஷயம் 10 வருஷம் முன்னாடி நடந்தது, அது மெமரி. நான் அதை அசை போட்டு வருத்தப்பட்டேன்னா அது உணர்ச்சி. இப்போ ஒரு லைட் உள்ள இருக்கு, லைட்டை கம்ப்ளீட்டா மூடிட்டேன்னா வெளியில டார்க்னஸ் தான் இருக்கும். இந்த உணர்ச்சிகளை உங்களுடைய இதய பதிவுகளில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம். சாயங்காலம் அன்றைய வேலைகளை முடித்தவுடன் எப்படி உடலை தூய்மையாக்குகிறோம், அதே போன்று என்னுடைய இதயத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. கண்ணை மூடிட்டு உட்கார்றேன். இன்றைய பதிவுகளின் மூலமாக ஏற்பட்ட களங்கங்கள், மாசுக்கள் என்னுடைய இதயத்தை விட்டு பின்புறமாக புகை வடிவமாக நீங்கி செல்கின்ற ஒரு எண்ணத்துடன் 10-15 நிமிஷம் உட்காரும். இந்த பிரார்த்தனைன்றது என்னுடைய உயரிய சக்தியுடன் என்னை தொடர்பு படுத்தி கொண்டு அதற்கப்புறம் தூங்க போகக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காலத்தால் எழுந்துக்கும் போது அந்த பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறோம். தூங்கும் போது உங்களுடைய கடைசி சிந்தனை எதுவாக இருந்ததோ அந்த எண்ணத்தை சப்கான்சியஸ் மைண்ட் பிடிச்சி அதையே அது அசை போட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஆழ்நிலை மனதுக்கு என்னை உயரிய சக்தி இருக்கு, இந்தாப்பா கண்ட்ரோல் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அது பாட்டு சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த சக்தியானது வேலை செய்யும். கார்த்தால எழுதுமா நான் எழுந்துட்டேன்னு அதுகிட்ட சொல்லிடுறோம், ஹோல் டே நடக்கும். ஸோ 3 விஷயங்கள்: கார்த்தால எழுந்தவன தியானம், சாயங்காலம் சுத்திகரிப்பு, இரவு மற்றும் கார்த்தால எழுந்துக்கும் போது அந்த பிரார்த்தனைன்ற விஷயம். உங்கள்கிட்ட யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பயிற்சியாளர் சொன்னாரோ அவர்கிட்ட வாரம் ஒரு முறை போய் பாருங்க. இண்டிவிஜுவல் செட்டிங் ஒன்று கொடுப்பாரு. எப்பப்போ முடியுமோ சத்சங் சொல்லுவோம், குரூப் மெடிடேஷன் சொல்லுவோம், அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி நாங்கள் எப்பவுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். பயிற்சியாளர்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான சன்மானமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொய்யான காரணம் பார்த்து எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. 24 மணி நேரம் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும்னா ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சியை நாங்கள் சொல்றபடி செஞ்சு பாருங்க. 90 நாட்கள் முடியும் பொழுதே உங்களுக்கு தெரியும், நான் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக எனக்கு ஏதாவது பலன் வந்ததா இல்லையா, என்னிடம் ஒரு மாறுதல் வந்ததா இல்லையா, இந்த மாறுதல் நல்லதா கெட்டதா. இந்த டீலுக்கு நீங்க ரெடியா? அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். நம்மோட இன்னைக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தின் தமிழக மாநில பொறுப்பாளரும் தாஜி அவர்களின்
செயலாளருமான பிரதர் பிரகாஷ் அவர்கள் நம்மோட வந்திருக்கிறாங்க. வணக்கம் பிரதர் பிரகாஷ். வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா. தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலமுத்தமம். நமக்கு ஒரு அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பேரையுமே அடையிறதுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே போல ஆன்மீகமும் முக்கியமா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்திலிருந்து அவங்களோட சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிரதர் பிரகாஷ் நம்மோட வந்திருக்கிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ்னா என்ன, அதோட அடிப்படை சித்தாந்தம் என்ன, தனி மனித வாழ்க்கைக்கு அது எவ்வாறு பயன்படும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2-3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் என்பவன் அந்த குரங்கிலிருந்து வளர்ந்து வந்ததாக சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு முக்கியமாக ஒன்றை இயற்கை கொடுத்தது, கடவுள் கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். என்ன கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கக்கூடிய திறமை. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே பார்த்தோன்னா அது பிறக்கிறது, வாழறது, இறக்கிறது, அவ்வளோதான் அதனுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த மனிதன் ஒருத்தன் வரும்பொழுது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றதும் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த திறமையை இயற்கையோ கடவுளோ கொடுக்குறாங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை சிந்திக்க ஆரம்பிக்கும். மெதுவாக ஒன்றா பார்க்குறான். சூரியனாக இருக்குமோ, சந்திரனாக இருக்குமோ, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களாக இருக்குமோ ஒன்றா பார்த்துட்டே வரான். ஃபயரை பார்த்து பயப்படுறான், தண்ணியை பார்த்து கும்பிடுறான், மலையை பார்த்து கும்பிடுறான். நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாத்தையுமே பர்வத வர்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க, கொண்டாடுற மாதிரி. அதை தாண்டி போகும்போது மெதுவாக அவனுடைய சிந்திக்கும் திறமையானது ரிஃபைன் ஆகும்போது இது எல்லாமே பிம்பங்கள், ரிஃப்ளெக்ஷன் தான். இது ஒரிஜினலாக இருக்காது. இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கும், இதை தாண்டி ஒன்று இருக்கும். இதனால தான் பல ஞானிகள் பல ஆயிரக்கற்கள் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ நெத்தி இது இல்லைன்னு சொல்லிட்டே போகிறாங்க. ஃபைனலாக இதுக்கு தாண்டி ஒன்று இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன, அது கடவுளா, இயற்கையா அப்படின்னு கண்டுபிடிக்க ஆகும்போது தான் நம்மளுடைய பல விஷயங்கள், வேதங்கள் அதெல்லாம் அங்கே தான் உருவாகுது. இதையும் மீறி ஒன்று இருக்குது. தமிழில் கடவுள்ன்ற வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு விளக்கமும் இருக்குது. எல்லாவற்றையும் கடந்து உள்ளே சென்று பார்க்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க. இதை பல வருஷங்களாக, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ரிஷிகள், முனிவர்கள்லாம் தாண்டி ஒரு விதத்தில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய கடவுள் இல்லை இயற்கையானது உள்ளேயும் இருக்கணும். இதுதான் தசாவதாரத்தில் நரசிம்மாவதாரத்துடைய குறிக்கோளும் கூட. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனுக்கு எதிர்க்க ஒரு உடைக்கும் போது நரசிம்மாவதாரம் வெளியில் இரண்யகசிபு அவரை கொல்ற மாதிரி வருது. அப்படின்னா அவர் உள்ளே இருக்கணும். அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில். அண்டமும் பிண்டமும் ஒன்று, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கு, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எதற்காக நான் கஷ்டப்பட்டு வெளியில் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்ற பொழுது உள்ளே தேட ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு 1-2 லட்சம் வருஷம் கிட்டத்தட்ட அவனுக்கு ஆயிடுது. ரொம்ப காமெடியாக ஒரு ஜோக் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கடவுள் மனுஷன்ட்டேருந்து ஒளிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாராம் தேவசபையில். எல்லாரும் ஒவ்வொரு இடம் சொன்னாங்களாம். கடைசியாக ஒருத்தர் சொன்னாராம், கடலில் ஒரு 1000 கிலோமீட்டர் உள்ளே நோண்டி தரையில் போய் ஒழிச்சிருங்க. அப்புறம் கடவுள் சொல்கிற இல்லை மனுஷன் புத்திசாலி கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கடைசியில் போய் ஹார்ட்டில் ஒழிஞ்சுட்டாராம். ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தேடுவான், உள்ளே தேட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டில் போய் ஒழிஞ்சுக்கிறார். ஃபைனலி அதை கண்டுபிடிக்கிறான். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்றது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை, பிரபஞ்சத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த சக்தி, அதுக்கு கடவுள்னு பேர் சொல்லுங்கள், இயற்கைன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், இது நமக்குள்ளேயும் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு எளிய பயிற்சி. அதை கண்டுபிடிச்சா அதனுடைய தன்மைகள் நமக்கு வருமா? நம்மளுடைய தன்மைகள் இப்போ வெறும் வாழக்கூடிய நிலையில வெறும் சாப்பிட்றோம், மற்றவங்களோட சண்டை போடுறோம், இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் வருமானதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அருமையான பயிற்சி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு சொல்லலாம். இந்த எளிய பயிற்சி கடவுள் தேடுதல்ல இருந்து தான் ஆரம்பமாகிறதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லலாம். ஒரு தோராயமாக சொல்லலான்னு வச்சுக்கோங்க. நார்மலாக தியானத்திற்குள்ளே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தேடுதல்ன்றது ஒன்றாக இருந்தாலும் தேடுதலுக்கான காரணம் வேறு. சில பேர் மன அமைதிக்காக வராங்க, சில பேர் சந்தோஷத்துக்காக வராங்க, சில பேர் நீங்கள் பெரிய ஒரு யோக விற்பனர், டாக்டர், உங்கள்கிட்ட வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்காக வருவாங்க, ஆரோக்கியத்துக்காக வருவாங்க. இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பையன் பிறந்து, ஒரு குழந்தை பிறந்து, ஒரு எல்கேஜி யூகேஜி வரும்போதே நேராக அது பிகாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி யோசிக்காது. அது மாதிரி யோசிக்கிறது கோடியில் ஒன்று இருக்கும். ஸோ முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோ தியான பயிற்சியில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க தேட ஆரம்பிக்கிறது இதை தாண்டி வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா,
இதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, ஒரு பர்பஸ் இருக்கா, ஒரு குறிக்கோள் இருக்கான்றது முதல்ல யோசிக்கிறாங்க. அந்த குறிக்கோள் நார்மலாக அவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், குடும்பம் அமைதியாக இருந்தால் போகிறோம்னு ஆரம்பிக்குது. அதை கண்டுபிடிக்கும் போது இதை தாண்டி ஏதாவது இருக்குமா, 2ஆம் கிளாஸ், அதை தாண்டி எதாவது இருக்குமா, 3ஆம் கிளாஸ், அப்போ ரிலீஜன், க்ஷேத்ராடனம், ஊர் சுற்றி பார்க்குறது, கோயில் கோயிலாக போகிறது, இதை மாதிரி ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வரும்பொழுது தியானம், இது ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போக போக ஒன்றுனா தேடிட்டே வராங்க. சில பேர் தேடுதலினுடைய அடிப்படையில் நின்றுடுறாங்க. நம்ம ஊரில் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்து நின்றும் இருக்கான், ட்ரிபிள் பிஹெச்டி வாங்கினவங்களும் இருக்காங்க. உங்களுடைய தேடுதலை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்றது பொறுத்து இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிக்கோளோ வாழ்க்கையோட அடுத்த லட்சியத்தையோ அடையணும்னு நினைக்கிற மனிதன், தேடுதல் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட விடை கிடைக்கிறதுக்கான ஒரு துவக்க பயிற்சியாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. எங்களுடைய குருநாதர் தாஜி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். தேடுதலுக்கு முக்கியமாக நமக்கு தேவை வந்து கேள்வி கேட்கும் தன்மை. அந்த கேள்வி என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விடை கிடைக்க போகுது. என்கிட்ட நான் உள்ளே என்ன கேள்வி கேட்குறேன், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு பதில் கொடுன்னு நான் தியானம் பண்ணால் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான பதில் கிடைக்கும். சயின்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய விற்பனைகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இசையை தேடியோ இல்லை விஞ்ஞான சம்மந்தமான ஒரு விஷயத்தை தேடியோ தியானம் பண்ணுறாங்க. அதற்கு அவங்களுக்கு பதில் கிடைக்குது. அதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய படைப்புகளாக இருக்குது. இந்த ரெக்கார்டிங் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற ஏசி, இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம். இதே வந்து ஆன்மீகவாதிகள் வேறு ஏதோ விஷயத்தை தேடுறாங்க. அதை தேடிட்டு போக 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 அதில் நீங்கள் டீப்பராக போகிறதுக்கு கேள்விகள் கேட்டுகிட்டே போகிறீங்க. உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை தாண்டி ஒரு லெவலில் வரும்போது நீங்கள் ஸ்டில் ஆகிடுறீங்க. எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிச்சு. இந்த கேள்வியை உருவாக்கிய கேள்வி நாயகனேன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை உருவாக்கினது யார், இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதை நோக்கி நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கும் போது அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம வரோம். உங்களுக்கு எப்படி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அறிமுகமாச்சுது? அதனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது? இதில் எந்த மாற்றங்கள் இந்த பயிற்சியை செய்கிறவங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரு உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை நம்ம பார்க்கும் முறை, பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் முறையை வச்சு தான் நீங்கள் ரியாக்டோ ரெஸ்பாண்டோ பண்ணுறீங்க. அதை வச்சு தான் உங்களுடைய புரிதல், அதை வச்சு தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமைகிறது. ரிலீஜன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீஜன் நம்ம எதற்காக ஃபாலோ பண்ணுறோம், சின்ன வயசுலேன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அது எந்த ரிலீஜனாக, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நமக்கு யாரோ சொல்கிறாங்க இதை செய், இது செய், இது நடக்கும், இது நடக்காது. ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஜன் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது செஞ்சால் நல்லது நடக்கும், இது செய்யலைன்னா கெடுதல் நடக்கும். டெம்டேஷன் அண்ட் ஃபியர்னு சொல்லுவாங்க. ஆசை அல்லது பயம். இது இரண்டத்தை வச்சு அவங்க பண்ணுறாங்க. இதை வச்சு வரும்போது ஒரு லெவலில் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்னுடைய சார்ஜி மகாராஜோட ஃபேமஸ் வார்த்தை, கடவுளுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவார். எதனாலன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது, ஒரு விளைவு இருக்குது. அந்த காரணம்ன்றது காசுன்னு சொல்லலாம், விளைவுன்றது எஃபெக்ட்னு சொல்லலாம். உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் எப்படி வாழறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் அமைய போகிறது. அப்படின்னா அந்த எதிர்காலத்தை உருவாக்குறது யார், நீங்கள் தான். அதை உருவாக்கினதுக்கு அப்புறமா ஐயோ அவர் உருவாக்கிட்டாரு, கடவுள் என்னது, கடவுளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் பங்கே இல்லைன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு மாம்பழ செடியை நட்டுட்டு அதில் பலாப்பழம் வரலன்னு கடவுளை போய் நான் திட்டினேன்னா கடவுள் என்ன சொல்கிறார், ஏன்டா நீ போட்டது மாம்பழ செடி, அது எப்படி பலாப்பழம் வரும், நீ வேணால் பலாப்பழம் போட்டிருக்கணும். நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டதை செஞ்சால் கெட்டது நடக்கும். அந்த காலத்தில் நம்ம இது புரிஞ்ச இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு நம்ம எடுத்த வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை பலன் சொல்லுவாங்க. ஹார்ட்ஃபுல்னஸில் இதை சம்ஸ்காராஸ்ன்னு சொல்கிறோம். எது நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுடைய பலனாக கண்டிப்பாக வரும். மகாபாரதத்தில் எடுத்திங்கன்னா பீஷ்மருக்கு வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் அம்பு படுக்கையில் படுக்கிறார். அப்போ கிருஷ்ணர் அவருடைய பழைய காலத்துக்கு அவர் அழைச்சிட்டு போகும்போது 100 ஜென்மங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு காட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை தூக்கி போட்டிருக்காரு. அது போய் ஒரு புதைகுழியில் விழுந்து முள் மேலே விழுந்து அது முள் 1000 முள் அதை தைச்சிருக்கு. அதனுடைய எஃபெக்ட்டு அவர் வரத்துக்கு இன்னும் 100 ஜென்மம் ஆகுது. ஸோ நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நடக்க போகுது. இந்த புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய எதிர்காலத்தை முழுமையாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரே நாயகன், ஆட்ட நாயகன் நான் தான். இதை நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. அப்படின்னா என்னுடைய ஆட்டத்திற்கு நான் நாயகனாக இருக்கணும்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல வேறு யாரையும் தவறு சொல்வதை எடுத்து விட்டு என்னுடைய எதிர்காலத்தை எப்படி உருவாக்கணுன்ட்டு நான் தயாராகணும். இது உருவாக்குறத தயாராகிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய மனுஷனுக்கு இருக்குது.
சிந்திக்கும் திறன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து. நமக்கு வரக்கூடிய 99% பிரச்சனை பார்த்தீங்கன்னா உணர்வுகளால் வருது. யாராவது செஞ்சால் நான் என்னையே கவனிக்கல, எனக்கு காஃபி கொடுக்கல, என்னை பார்த்து ஹலோ சொல்ல, நான் இன்றைக்கி ஆஃபீஸுக்குள்ள உள்ள ஒரு மாதிரி செக்ரட்டரி என்னை கவனிக்கல, அதில் ஒரு கோபம், அதில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பிரயோகத்துக்கு ஒரு செயல் விளைவு, இது மாதிரி போயிட்டு என்னுடைய சிந்தனைகள் முக்கியமாக எங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும்ன்ற முடிவை நான் எடுத்து அந்த எதிர்கால முடிவுக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி செய்யணும். காசேட்டிங்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதற்கான காரண காரியங்களை இன்றைக்கி செஞ்சால் தான் அந்த விளைவு எதிர்காலத்தில் வரும். அதை செய்யக்கூடிய தெளிவான எண்ணம் எனக்கு இருக்கா? அது தெளிவான எண்ணத்தை நான் உருவாக்கணும்னு சொன்னால் என்னோடய சிந்தனையில் தெளிவு வரும். சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 70,000 எண்ணங்கள் வருதா சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வித்து மாதிரி, ஒரு விதை மாதிரி. அதை போடும்போது அதற்கு ஒரு பலன் கண்டிப்பாக வரணும். ஆனால் போடக்கூடிய விதையை நான் கரெக்டாக போடணும். அந்த விதையை கரெக்டாக போடணும்னா என்னோட சிந்தனையில் தெளிவு இருக்கணும். சிந்தனையில் தெளிவு இருக்கணும்னா என்னுடைய எண்ணங்கள் நான் சொல்கிறபடி கேட்கணும். என்னுடைய எண்ணங்கள் நான் சொல்கிறபடி கேட்குதா இல்லை எண்ணங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா 100-99 பேர் பார்த்தீங்கன்னா எண்ணம் சொல்கிறபடி தான் அவன் கேட்பான். நான் ஒரு குரங்கை உருவாக்கிட்டேன், அந்த குரங்கு பயந்து நானே வீட்டில் உட்காந்துருக்கேன். அந்த குரங்கு யார் உருவாக்கினது? நான் தான் உருவாக்கினேன். அப்படின்னா அந்த குரங்கை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். குரங்கு நான் சொன்னால் கேட்கும், ஆனால் குரங்கு சொல்கிறபடி நான் கேட்டுட்ருக்கு. என்னுடைய எண்ணத்தில் தெளிவு வரணும்னா என்னுடைய சிந்தனைகளை நம்ம கையில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், கையில் கறி பட்டுதுன்னா வீட்டில் அம்மா வந்து கெரசின் எடுத்து க்ளீன் பண்ணி விடுவாங்க. கறி கெரசின் ரெண்டுமே ஃபாசில் ஃபியூல் தான். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரி செய்யணும்னு சொன்னால் எண்ணத்தை தான் திரும்பி யூஸ் பண்ணணும். அப்படின்னா எண்ணத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? தியானம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்குறோம். இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தொடர்ச்சியாக உங்களுடைய எண்ணங்களை ஒரே எண்ணத்தில் பதித்து வைத்திருப்பது தியானம் சொல்லலாம். பல டெஃபினேஷன் இருந்தாலும் புரிதலுக்காக முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஒரு தொடர்ச்சியான எண்ணத்தை நான் வைத்துக்கொள்ளும்போது நான் தியானத்தில் இருக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவான், கெமிஸ்ட்ரியில் தியானம் பண்ணுவான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி தியானம் பண்ணுவான், சாயங்காலம் பார்க்கக்கூடிய மேட்சை பார்த்து தியானம் பண்ணுவான், படம். ஸோ எண்ணங்கள் சிதறல்கள் ஆகிவின்றன. நம்மளை ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. கையில் ஒரு பஞ்சை கொடுப்பாங்க, சூரியன்கிட்ட காட்ட சொல்லுவாங்க. சூரியன்கிட்ட அந்த பஞ்சை காட்டும், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் கையில் ஒரு பூத கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த பூத கண்ணாடியை அந்த சூரியன்கிட்ட காட்டும் போது அந்த ஒளியானது ஃபோக்கஸ் ஆகி அந்த பஞ்சு பற்றிக்கும். அதே பஞ்சு அதே சூரியன். நடுவில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஃபோக்கஸ்ன்ற ஒரு எலிமெண்ட். ஃபோக்கஸ்ன்றது இங்கே சிதறி போயிருக்கக்கூடிய சூரிய ஒளியானது அந்த கண்ணாடியின் மூலமாக குழுமித்து ஒரு இடத்துல வருது, ஒருங்கிணைக்கப்பட்டு செறிவூட்டப்படுகிறது. ஆமாம், செய்யூட்டப்படு. இதை தான் தியானத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு தடவை இதை நீங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுதுன்னா, சில பேருக்கு 1 வாரத்தில் வரும், சில பேருக்கு 1 வருஷத்தில் வரும், சில பேருக்கு 2 வருஷத்தில் வரும். வந்துட்டுனா பர்மனெண்ட்டாக இருக்குன்றது இல்லை. அன்றைக்கி நம்மளுக்கு எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆனாலும் திரும்பி மனசு பாயும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இன்பிட்வீன் மைண்ட் அங்கே போயிட்டு வரும். ஸோ இரண்டாவது என்னுடைய உணர்வுகளை நான் ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். உணர்வுகளுக்கு மூல காரணம் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம உணர்ச்சியும் உணர்வையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். உணர்ச்சின்றது முதல்ல சொல்றது வந்து சிந்தனை, சொல், செயல் இதை நெறிப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சி தியானம். அதுக்கு அடுத்தது நம்ம போறது வந்து உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் போகிறோம். நீங்கள் சொன்ன அதே உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன். எப்படி ஒரு பறவைக்கு 2 சைடு சிறகுகள் இருக்கிறதோ அதை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும்னு சொன்னீங்களே, இதே மாதிரி என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் பேலன்ஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணும்போது தான் என்னுடைய வாழ்க்கையை நான் பரிபூர்ணமாக வாழ முடியும், என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ முடியும், சரியாக வாழ முடியும். அப்படின்னா உணர்வுகள்ன்றது எனக்கு முக்கியமாக. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. ஃபயர் வேறு, ஸ்மோக் வேறு. நம்ம ஸ்மோக்கை பார்த்து நிறைய நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அண்டர்லைங் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுன்னு சொல்கிறது ஃபீலிங்கிறது. இந்த ஃபீலிங்கிறது உருவாகக்கூடிய முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இதயம். கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்களேன். நீங்கள் சொன்ன உதாரணம் வந்து நெருப்பு மற்றும் புகை, உணர்ச்சி அண்ட் உணர்வு. இதில் எது நெருப்பு, எது புகை? நெருப்புன்றது உணர்வு, புகைன்றது உணர்ச்சி. உணர்ச்சியை தான் நம்ம பார்க்க முடியும், உணர்வு பார்க்கறது கஷ்டம். உணர்வோட பை ப்ராடக்ட் தான் உணர்ச்சி. ஆமாம். எனக்கு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் கோவம் வருது, அதை நான் மூஞ்சியில் கோவமாக காமிச்சுன்னா அது உணர்ச்சி. நீங்கள் பார்க்குறீங்க, வெறும் கோவம் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது, அது உள்ளே இருந்துருது. அதை கோபம் உள்ள உருவாகக்கூடிய நிலையிலேயே அதை நான் சரியான சேனல் பண்ணிட்டேன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்திலே பெரிய சக்தின்னு சொன்னால் அணுசக்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தெரிஞ்சது. இதோட பெரிய சக்திகள் வரலாம். இந்த அணுசக்தியை நீங்கள் எப்படி உபயோகப்படலாம்? குண்டும் போடலாம், ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டில் உருவாக்கி அதன் மூலம் சக்தி உருவாக்கலாம், அணுசக்தி உருவாக்க முடியும். எதை நீங்கள் செய்கிறன்றது யார் முடிவு எடுப்பாங்க? நான் தான் முடிவு எடுப்பேன். என்னுடைய உணர்வுகள் இந்த நேரத்தில் எனக்கு கோவம்னு சொல்லுது. இவர் பண்ணது எனக்கு கோவம். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கோவ சக்தியை நெகட்டிவாக சேனல் பண்ண போகிறேன்னா பாசிட்டிவாக சேனல் பண்ண போகிறேன். ஆக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, அழிப்பதற்கும் எனக்கு சக்தி இருக்குது.
மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலேயே முக்கியமான சக்தி ஆக்குவது எது அழிப்பது எதுன்ற முடிவு செய்யக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அது எங்கேருந்து வரும்? உங்களுடைய சிந்தனை திறன்லேருந்து வருது. அதற்கான உணர்வு எங்கேருந்து வருது? உங்கள் இதயத்துலேருந்து வருது. இது இரண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உணர்வுகள், சிந்தனை, சொல், செயல், இது ஒவ்வொரு முறை நம்ம பண்ணும் போதும் அதோட பதிவுகள் நம்ம கிட்ட சேகரமாகிறது. நல்லது சொல்லு, நல்லதை செய். இந்த நல்லதுன்னு சொல்றது எதுங்கிறது முடிவு பண்றது, ஆக்குறதும் அழிக்கிறதும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். இதை செப்பனிடுறதுக்கு அல்லது இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உதவியா இருக்கிறது. கண்டிப்பாக முதல் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனை அவன் தான் ஒரு மனிதன்றதை அவனுக்கு புரிய வச்சு, உனக்கு உள்ள மனிதனை தாண்டிய விஷயங்கள் இருக்குன்றதை அவனுக்கு புரிய வச்சு, இதன் மூலமாக உன்னுடைய விதியை உன்னால் வடிவமைக்க முடியும், டிசைனிங் த டெஸ்டின்றதை புரிய வச்சு, அவன் கையில் கிடைச்சது வண்டி சாவியே கொடுத்துரும். வண்டி அவன் தான் ஓட்டி ஆகணும். வண்டி வேறு யார் டிரைவர் வச்சு ஓட்ட முடியாது. கைடு வச்சுக்கலாம், குருநாதர் இருப்பார், இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்லுவார். ஆனால் வண்டி நீங்கள் தான் ஓட்டணும். இதை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றோம், பயிற்சியின் மூலமாக கொடுக்குறோம். இது கற்றுக்கிறதுக்கு நார்மலாக ஒரு 3 நாள் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்களே எப்படி ஒரு ஸ்விம்மிங் கற்றுனா மறக்காமத்து நீங்கள் வீட்டில் நீங்கள் அங்கங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, சைக்கிளோட தெரிஞ்சால் சைக்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இதேமாதிரி தியான பயிற்சின்றது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டையும் மைண்டையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக முதல்ல கொடுக்குறோம். ஸோ இந்த இதய நிறைவு பயிற்சின்னு சொல்கிறது ஒரு எளிமையான தியான பயிற்சி. இதை பண்ணுறதுனால உணர்வுகள், சிந்தனை, சொல், செயல் இது செப்பனிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறது அதனோட பலனாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த பயிற்சிகள் யாருக்கானது? நாம் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், உனக்கு உடம்பு முடியலையா மருந்து எடுத்துக்கோ, உனக்கு சட்ட சிக்கல் இருக்கிறதா நீ வக்கீலை போய் பாரு, உனக்கு வீடு கட்டணுமா சிவில் கான்ட்ராக்டரை மீட் பண்ணு. அதே போல் எந்த தேவை இருக்கிறவர்கள் இந்த பயிற்சியை துவங்கணும், அல்லது இந்த பயிற்சி யாருக்கானது? யாருக்கெல்லாம் மூச்சு விடுற தேவை இருக்குது, யாருக்கெல்லாம் தண்ணி குடிக்கிற தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் தேவை இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேவை இருக்குது. பல பேருக்கு அது புரியாமையே போய்ட்றாங்க. ஒரு பெரிய ஆங்கில மேதை சொன்னார், ஒரு மனிதன் நார்மலாக வாழ்க்கை 2 முறை வாழ வேண்டும். எல்லோரும் ஒரு முறை தான் வாழறாங்க, பிறக்கிறாங்க இறக்குறாங்க. எப்போ ஒரு வயசில் 15 வயசில் 20 வயசில் 40 வயசில் எதற்காக பிறந்தோன்றதை கண்டுபிடிக்கும் போது தான் 2வது வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழறான்னு சொல்லுவாங்க. இந்த தியான பயிற்சி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சரியாக விளையாட செகண்ட் இன்னிங்ஸில் சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது எப்போ ஆரம்பிக்கலாம், யார் பண்ணலான்னு நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, யார் வேணால் பண்ணலாம். ஆண், பெண், எந்த மதம், எந்த ஜாதி, நீங்கள் பணக்காரரா ஏழையா, படித்தவரா படிக்காதவரா, வீடு இருக்கா இல்லையா, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஒரு சூரியன் காத்தால உதிக்குது, இது பணக்காரனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சன்லைட்டு, ஏழையா அவனுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஜன்னல் முன்னே அவங்களுக்கு வராது, ஜன்னலில் திறந்துட்டு போனீங்கன்னா விட்டமின் டிலேருந்து என்னென்ன ஒன்றுமோ வரும். இதே மாதிரி ஒரு தியானம்ன்ற தேவை அனைவருக்கும் இருக்குது, அனைவருக்கும் ஒன்றாகவே கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நார்மலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆரம்பிக்கும் பொழுது யோசித்து உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்பா அம்மா சொல்கிறது தான் செய்வோம். நம்மளுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை நம்மளுக்கு இன்னும் எவால்வ் ஆகலை. 15 தான் கட் ஆஃபா, 15க்கு ஜாஸ்தியாக இருக்கலாமான்னா 15ன்னு வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் 18ன்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய திங்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு அதை கொடுக்குறோம். அப்படின்னா கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், 15 வயசு கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க இதை சார்ந்த விஷயங்களை பற்றி அவங்க படிக்கலாம். இதற்காக சில பயிற்சிகளை கொடுக்குறோம், அவங்களுடைய மூளை வளர்ப்புக்கான சில பயிற்சி. அது பிறந்ததுலேருந்து யார் வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்குறோம். பிரைட்டர் மைண்ட்ஸ்னு இருக்குது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு என்றைக்குமே சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லி தமிழில் எப்பவும் ஒரு வாக்கியம் உண்டு. கேஷ் தம் எங்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய மனதில் எது ஆழமாக பதிகிறதோ தான் அதுதான் அவங்களுடைய லைஃப்லாம். ஒரு பெரிய ஒரு சைக்காட்ரிஸ்டோட நான் 2-3 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், 5 வயசுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்களோட மைண்டில் இறக்கிடுறாங்க. ஆனால் அந்த 5 வயசுக்குள்ள உங்களுக்கு இறக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் அப்பா அம்மா, பக்கத்து வீடு எடுத்து வீடு, கூட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தீங்கன்னா பெரியவங்க யாராவது, இல்லை 2-3 ஸ்கூல் போனீங்கன்னா டீச்சர்ஸ். அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளே இறங்கிடுது. நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய பல விஷயங்கள், எடுக்கக்கூடிய பல முடிவுகளுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேயே வித்துட்டு போட்டாச்சு.
நான் 4 வருஷம் மாங்காய் மரத்தை போட்டு 5 வருஷம் இந்த விதையை எடுத்துகிட்டு பலாப்பழத்தை போட முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசுலேயே கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிற்குது. அப்போ வந்து நாங்கள் என்ன வேல்யூ பேஸ் சிஸ்டம் சொல்லி கொடுக்குறோம், ஹார்ட்ஃபுல்னஸ் வே ஆஃப் லிவிங் சொல்லுவோம். இதை சின்ன வயசில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல போதனைகள் இன்றைக்கி இல்லையானா இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு எல்லா மதத்துலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆத்திச்சூடியில் தமிழ் ஆரம்பித்து நவீன ஆத்திச்சூடி பாரதியார் வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்கள் வருது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கானா மெதுவாக கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம், கற்பனைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பிறந்ததுலேருந்து 15 வயசுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ், 15 வயசுக்கு அப்புறமாக அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகள் எல்லாருக்கும் பொதுவானது. எப்படி சுவாசம், உணவு, நீர், உயிர் வாழும் உரிமை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதோ அதே போல இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பொதுவான பயிற்சி இது. மதங்களை, ஜாதிகளை, மொழிகளை கடந்த ஒரு பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறையை 15 வயது பூர்த்தி அடைந்த யார் வேணாலும் துவங்கலாம். இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரத்தை எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களோட வீட்டில் இருந்து கூட இந்த பயிற்சியை துவங்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்றுனர்கள் இந்த பயிற்சிகளை எளிமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட உணர்வுகளும் சிந்தனை, சொல், செயல் இது நெறிமுறைப்படுத்தப்படும் போது உங்களோட வாழ்க்கையோட அடுத்த தேடல்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் அதிபதியாக இருக்கிறீங்க. உங்களோட எண்ணங்கள் நீங்கள் தப்பாக உருவாகும் போது அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகி, பிரதர் அழகாக சொன்னாங்க, நாமளே ஒரு குரங்கை உருவாக்கி அந்த குரங்கு நம்ம தொந்தரவு படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை ஃபுல்லாகவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க முடியுமா? ஆம்னு ஒரு பதில் வர்றதா இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கான எளிய பயிற்சி தான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. இந்த தியான பயிற்சியோட பலன் என்னன்னு நமக்கு தெரியறது. இது 125 வருடங்களாக குருக்கள் அவரோட சிஷ்யங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள தயார்படுத்தி உலகம் முழுவதும் இந்திய சாராம்சம், இந்திய யோக சாராம்சத்தின் பாரம்பரிய ஒரு பிராணாகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி ஓட்டத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதனால் உருவாக்குன ஒரு நிரூபிக்கப்பட்ட வழிமுறை. எளிய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பிரதர் பிரகாஷை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஆனா ஆவன்னா அப்படின்னு சொல்லுவோம், ஆல்ஃபபெட்ஸ். இந்த ஆல்ஃபபெட்ஸ் இல்லைன்னா பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். நான் வயசாகி ஒரு புத்தகத்தை படித்து நான் எப்படி படிக்கிறேன்றதே தெரியாமல் வேகமாக படிக்கும்போது சின்ன வயசில் நான் ஏபிசிடி இதை படித்து அதை முதல்ல எழுத்தாக எழுதி அந்த எழுத்தை வார்த்தையாக மாற்றி, வார்த்தையை சென்டென்ஸாக மாற்றி, சென்டென்ஸை பேராகிராஃபாக மாற்றி, அதை ஒரு ஆர்டிக்கலாக மாற்றி அது புக்காக மாற்றுற புரியறதுக்கு எனக்கு 2-3 வருஷம் ஆகும் ஸ்கூலில் வரும்போது. இதே மாதிரி எங்களுடைய பயிற்சி முறையில், ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறையில் 3 பில்டிங் பிளாக்ஸ் த்ரூ அவுட் லைஃப் காமன். நீங்கள் மேலே போகும்போது சில பில்டிங் பிளாக்ஸ் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆகும். ஆனால் இந்த 3 பில்டிங் பிளாக் காமனாக இருக்கும். என்ன இந்த 3 பில்டிங் பிளாக் பார்த்தீங்கன்னா, தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இந்த 3 விஷயங்கள். தியானம்னா என்னன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக என்னுடைய எண்ணத்தை நிறுத்தி வைத்தல். தியான்ற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 28 அர்த்தங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒரு அர்த்தத்தை தான் இப்போ எடுத்துக்கிறோம். போக மற்ற அர்த்தங்களையும் நம்ம பார்க்கலாம். என்னுடைய எண்ணத்தை ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு பயிற்சி கொடுக்கும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, படிக்கும்போது புக்கு படிக்கிறேன், மைண்டு வேற எங்கே போகுது, பரீட்சை எழுதிட்டே இருக்கேன், என்னால் ரீகால் பண்ண முடியல, என்னென்னா மைண்டு வந்து ஒருவேளை நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவேன்னு பயத்தில் போகுது. உணர்வு, மைண்டு ரெண்டும் ப்ராப்ளம் ஆகுது. என்னோடய மைண்டை நான் அப்படி நிற்க சொன்னால் அது அந்த இடத்துல நிற்கணும். நான் சொன்னால் அது கேட்கணும், அது சொன்னால் நான் கேட்கக்கூடாது. அதை தாண்டி இது மேலே என்ன இருக்குன்றது அப்புறம் பார்ப்போம். அப்படின்னா நம்ம மைண்டை நான் முதல்ல அதுக்கு ப்ராக்டிஸ் பயிற்சி கொடுக்கும். சைக்கிள் கற்றுவோம், முதல்ல பார்த்துருப்போம், குரங்கு பெட்டில் அடிப்போம், யாரோ அவாய்ட் பண்ணோன்னு பார்ப்போம், கரெக்டாக அவரை மேலே போய் இடிப்போம். இதே மாதிரி மனதிற்கு பயிற்சி கொடுக்கும்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மைண்டு போனாமனான்னு ஓடக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்குமான ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி. தியான பயிற்சியில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறோம். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது, இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு அனுமானம், சப்போசிஷன் சொல்லுவாங்க.
எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 2வது குருநாதர் பாபி மகாராஜ் சொல்வார், கடவுள்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயம், வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி எதை பற்றியுமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தியானம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முடியாது. மனிதனுடைய நிலைப்பாடு என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தான் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியும். ஃப்ரம் த ஃபார்ம் டு த ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ்ஸாக கடவுளை யோசித்து நீ தியானம் பண்ணு, சூன்யத்தை வச்சு தியானம் பண்ணுன்னு எப்படி பண்ண முடியும்? தெரியாது. ஏன்னா மைண்டுக்கு அது புரியாது. என்னால் எது புரியுமோ அங்கேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். ஸோ மைண்டுக்கு நம்ம முதல்ல சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், இல்லை இயற்கை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தீஸ்ட், எத்தீஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நடுவில் ஒரு நம்புவேன் ஆனால் நம்பவும் மாட்டேன், சொன்னால் நம்புவேன் சொன்னாலாம் நம்ப மாட்டேன், அப்படின்னு நிலைப்பட்ட இல்லை இருக்குது, ரெண்டும் இல்லாத. கமலஹாசன் சொல்கிறது மாதிரி அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு என்னுடைய மைண்டுக்கு ஏதோ ஒன்று நான் சொல்லணும். சரிப்பா நீ கடவுள் நம்பலையா? சக்தி இருக்கா? உன்னை தாண்டி ஒரு சக்தி இருக்கா? உன்னை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கா? அது ஒரு அழகாக ஒரு பாதிரியார் ஒரு கதை சொன்னார். ஒரு வாட்ச் இருக்குது, இந்த வாட்சில் இவ்வளோ பெரிய பார்ட்ஸை வச்சு ஒரு வாட்சை உருவாக்குறதுக்கு ஒரு வாட்ச் மேக்கர் இருக்கான், இல்லைன்னா இந்த வாட்சை உருவாக்க முடியாது. இதே மாதிரி இவ்வளவு விஷயங்கள் உலகத்துலலாம் நடக்குதுன்னா எவனோத்த உருவாக்கியிருக்கான்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அசம்ஷன் எடுத்து இந்த சக்தியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது, ஸோ தட் எனக்கு அதை பிடிச்சி தொங்கிறதுக்கு ஒரு grip இருக்குது. கடலில் முதல்ல நீச்சலே தெரியாதவனுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டையாவது பிடிச்சிக்கணும், அப்போ தான் அவனுக்கு வந்து ஓ இருக்குப்பா ஏதோ ஒன்று சப்போர்ட்டுக்கு. இதே மாதிரி என்னுடைய இதயத்தில் தெய்வீக ஒளியானது இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களால் முடிஞ்சளவு உட்காரு. இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இப்போ தியான பயிற்சி படி பண்ணி பாருங்கள், பிளெசிபோ. அதுக்கப்புறமா எங்களுடைய பயிற்சியும் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பயிற்சியாளர்கிட்ட போகாமல் இன்றைக்கி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்கள் ஆப்பையும் இதை கொண்டு வந்துட்டோம். ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்புன்னு இருக்குது, iOSல இருக்குது, ஆண்ட்ராய்டில் இருக்குது. அதில் போய் தேடின்னு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனோம். பிள்ளையார் எப்படி அப்பா அம்மாவை சுற்றிட்டு கையில் பழத்தை வாங்கி சாப்பிட்டாரோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே இன்றைக்கி நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை கற்றுக்கலாம். ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற ஆப்பில் போகலாம். எங்களுடைய பயிற்சியாளர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 17,000 பேர் இருக்காங்க. இவங்க கண்டினியூஸாக ஆன்லைனில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு எனக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயிற்சி உங்களுக்கு ரிமோட்டாக வர்ச்சுவலாக ஆப் மூலமாக கொடுப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என் கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது அப்படின்னு உட்காந்து இந்த சப்போசிஷனோட என்னோடய ஹார்ட்டை நான் அப்சர்வ் பண்ணுறேன். வேறு என்னோடய இதயம்னா ஃபிசிக்கல் இதயமான இல்லை, இது ஒரு அனுமானம். மனதிற்கு ஒரு grip கொடுக்கணும், எதாவது பிடிச்சிக்கணும். என்னால் நீச்சல் பண்ண முடியுமோ அந்த grip விட்டுடலாம். இதை உட்காரும் போது என்னுடைய மனதில் மெதுவாக சில விஷயங்கள், இதயத்தில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மெதுவாக அதை பார்க்க ஆரம்பிக்கும். முதல் நாளே நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலாம், கொஞ்ச நாள் கழிச்சும் புரியலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைப்பாடுகள், அவங்களுடைய ஆன்மீக தேடல், அவங்களுடைய ஆன்மீக ஒரு இது சொல்லலாம், ஒரு தாகம், அதை பொறுத்து அமையும். இப்படி உட்காரும்போது ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் முதல்ல உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்க. பல பேர் 1 நிமிஷம் கண்ணு மூடி உட்காரதே பெரிய விஷயம். நான் முதல்ல தியானம் ஆரம்பிக்கும்போது 1992 வேறு பயிற்சிகள்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேலே உட்காரதே ஒரு பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். 1980s நானே உட்காந்து எனக்கு தெரிஞ்சது புக்கில் படித்து எதாவது பண்ணிகிட்ருப்பேன். அப்போல்லாம் யூடியூபெல்லாம் ஒன்றும் கிடையாது. 92 இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 hour உட்காரது கூட சர்வசாதாரணமாக போயிடுது. இதில் உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனதானது அதனுடைய நேச்சர் என்னென்னா அலைப்பாயுதல், அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதை பின்னாடியே துரத்திங்கன்னா என்ன பண்ணணும், இன்னும் உங்களை சேட்டை பண்ணணும். கண்டுக்காம அப்படின்னா அதை பாட்டு ஓரமாக போய் உட்காந்துரும். வாட் யூ கிவ் பவர் வில் டேக் ஓவர் யூ அப்படின்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் சொல்வார். நீ அதுக்கு சக்தி கொடுத்தனா அதுக்கு சக்தி கிடைக்க போகுது. அந்த எண்ணத்தை நீ வந்து ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட், இப்போ வாசல் ஒருத்தர் வராரு, நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா திரும்பி போயிடுவார். அவரு நீ வந்து யாரா நீ ஏன் வந்தேன்னு கேட்டால் தான் அவர் வந்து உங்களோட சண்டை போடுவார். இதேமாதிரி இந்த எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வராமல் போனால் விட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் உட்காரும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பிராணாகுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பிராணாகுத்தின்றது யோகிக் எனர்ஜி, கடவுளின் சக்தின்னு சொல்லலாம். இந்த கடவுளின் சக்தியானது உங்களுடைய இதயத்தில் மெதுவாக செலுத்தப்படுகிறது. முதல் முறையாக அது கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது ஊக்குவிப்பதற்காக, அது வேகமாக நடப்பதற்காக ஒரு கிரியா யூக்கின்னு சொல்லுவாங்க.
இந்த கேட்டலிஸ்ட்ன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்னும் வேகமாக நடைபெற வைக்கக்கூடியது. இப்போ நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறேன். நடந்து போனால் 3 நாள் ஆகும். சைக்கிளில் போனால் 2 நாளில் போகலாம். காரில் போனால் 4 மணி நேரம். ஃப்ளைட்டில் போனால் 3/4 மணி நேரம். ஹைப்பர் போல் போனால் 15 நிமிஷம். ஒரே இடம், போகக்கூடிய இடம், ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் இன்னும் வேகமாக போகிறது. இந்த கேட்டலிஸ்டிக் எஃபெக்ட் தான் இந்த பிராணாகுதின்றது. நீங்கள் போகக்கூடிய திசையை நோக்கி இன்னும் வேகமாக உங்களை இட்டு செல்லக்கூடிய விஷயம். இது வந்து குருநாதரின் இதயத்திலிருந்தும் உங்களுடைய இதயத்தில் பாய்வதாக நாங்கள் சொல்லுவோம். இந்த தியான பயிற்சி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது மெதுவாக 2 நாள், 3 நாள், 4 நாள், 10-15 நிமிஷம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ உட்காரு. ஒரு பயிற்சியாளரோடு பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காரணும்னு அவர் சொல்லுவார். தனியாக உட்கார்றீங்கன்னா காத்தால எழுந்தவுடன் முதல்ல உட்காந்திங்கன்னா நல்லது. நீங்கள் 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, 6 மணியோ 7 மணியோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி தியானத்துடன் ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி உங்களோட மனது இன்னும் செவன செயல்படும் சொல்லலாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. வெரி குட். எனக்கு எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே கடவுள் மறுப்பாளர்களும் நிறைய பேர் இருக்கிறோம். இவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். நீங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த பயிற்சியை பண்ண வைக்கிறீங்களா, அல்லது நம்பிக்கைக்கும் இந்த பயிற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இந்த பயிற்சி உங்களுக்கானது, நீங்களே இதை உணர முடியுமா? உங்களோட பதில் வந்து தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். அதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஆக்னாஸ்டிக்னா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு. தீஸ்ட் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதனால் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாஜி அடிக்கடி சொல்லுவார், சின்ன வயசில் உங்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, சாமி இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது, கோயிலில் இருக்கார், அங்கே இருக்கார், மசூதியில் இருக்கார், இதில் சர்ச்சில் இருக்கார், அதை சொல்லி வளர்த்துட்றாங்க. ஒரு லெவலில் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ரிபல்லியன் வருது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன ஒத்துக்கிறது. அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு 2 நிலைப்பாடுகள் இருக்குது. போட்டிக்கு வேணான்னு சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன ஒத்துக்கிறது. இதை நான் எத்தீஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். தீஸ்ட் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக். ஆக்சுவலாக தீஸ்ட்ன்றது ஒரு சயின்ஸ் பேஸ்டு விஷயம். ஆன்மீகம்ன்றது ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக்கான விஷயன்றதை தாஜி அடிக்கடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. யார் சொல்கிறது நீ நம்பாதப்பா. முதல்ல தியானத்திற்கான நீங்கள் சொன்ன விஷயத்துலேயே நான் ஒரு சிறு மாறுதலை, ஒரு டிஃப்ரெண்ட் பார்வையை கொண்டு வைக்க விரும்புகிறேன். கடவுளை தேடுதலுக்காக தியானம் கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. அது ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தராசு நிலையை மனசில் கொண்டு வரும், ஒரு பேலன்ஸுன்னு சொல்லலாம். எதுக்கு பேலன்ஸு? என்னுடைய எண்ணத்திற்கும் உணர்வுகளுக்கும் எனக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். என்னுடைய வெளி உலகத்திற்கும் உள் உணர்வுக்கும். யோகான்றது என்ன? இணைத்தல் இல்லையா? யோகா டே வரப்போகுது. யோகான்றது இணைத்தல். எதை இணைக்க போகிறோம்? வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய உலகத்திற்கும் ஒரு சரியான ஒரு பேலன்ஸை கொண்டு வரும். நீங்கள் முதலே அழகாக சொன்னீங்க, ஒரு 2 சிறகுகள் ரெக்கைகளுக்கு பேலன்ஸ் கொண்டு வர மாதிரி. எல்லா இடத்துலையும் எப்பொழுதுமே ஒரு தெளிந்த நிலையில் என்னால் இருக்க முடியுமா? நான் ஒரு பியூர்லி, நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, WAFM, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. எனக்கு இதில் என்ன பலன்? உங்களுக்கு மட்டும்தான் பலன். கடவுளை தூக்கி போடும். கடவுள் இல்லைன்னே வச்சுக்கோங்க. கடவுள் இல்லை அப்படியே வச்சுக்கோங்களேன். கடவுள் வேண்டாம், கடவுள் இல்லை. எனக்கு அந்த டாப்பிக்கில் நான் இப்போ போல் அப்புறம் நம்ம பார்ப்போம். எனக்கு என்னோடய வாழ்க்கை நல்லா அமையணும். உண்மையான பகுத்தறிவுனா என்ன? நார்மலாக பகுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், எது தவறு, எது சரி, எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் எனக்கு நல்லது செய்வான், எவன் எனக்கு கெட்டு செய்வான், எது உண்மை, எது பொய், எது இரவு, எது பகல், துவந்தங்கள்னு சொல்லுவாங்க. 2 நிலைப்பாடு உள்ள விஷயத்தை பிரித்து பார்த்து என் மனதில் புரிய வைக்கக்கூடியது பகுத்தறிவு. இது ரொம்ப லோ எண்ட். தாஜி என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான பகுத்தறிவுன்றது இதை தாண்டி ஒரு விஷயம். உண்மையான பகுத்தறிவுன்றது எது விளைவு, அந்த விளைவை உருவாக்குவதற்கு நான் எதை செய்ய வேண்டும். நான் பணக்காரனாகணும், இது விளைவு. நான் பணக்காரனானு உட்காந்துட்டு தியானம்னா ஆகிடுவேனா? கண்டிப்பாக ஆக மாட்டேங்க. தமிழ் ஒரு பழமே போட்டுனா செடி போடாது, ஏறி பறிச்சாகணும். செயல், நீங்கள் சொன்னீங்க, செயல் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னுடைய விளைவுகள், அது ஒரு நாள் கழித்து வரக்கூடிய விளைவுகளோ, 1 வருடம் கழித்து வரக்கூடிய விளைவுகளோ, 10 வருடம் கழித்து வரக்கூடிய விளைவுகளோ எதைன்றதை நான் முடிவு பண்ணணும். இங்கே தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கொண்டு வரேன். குறிக்கோள் அமைத்தல், கோல் செட்டிங் சொல்லுவாங்க.
என்னுடைய கார்ப்பரேட் லைஃப்பில் கூட ஒரு முக்கியமான விஷயம், எதை தேடுறோன்றதை நீங்கள் முதல்ல தெளிவாக இருங்க. கடவுளை தேடுறீங்களா, அதுக்கு தேவையான கடவுள் இல்லையா விட்டுருங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா, அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? சந்தோஷமாக இருக்கணுமா வேணாமா? எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு நிம்மதியாக இருக்கணுமா வேணாமா? we born out of love and happiness. கரெக்ட். நாம ஒரு அன்பாலையும் ஒரு சந்தோஷத்தாலையும் நம்ம பிறந்திருக்கிறோம். கரெக்ட். எல்லா மனிதருக்குள்ளாலையும் அன்புக்கும் சந்தோஷத்துக்கும் எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படின்னா மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தியானத்தை எடுத்துக்குது. என்னுடைய மனது அமைதியாக இருக்கிறது, என்னுடைய உணர்வுகள் பேலன்ஸ்டாக. இந்த ஸ்டேட்டை கொண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியை தியானமாக எடுத்துக்கணும். கடவுளை விட்டுருங்க, கடவுளே வேணாம், அவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன. இது மற்ற பயிற்சிகளை போல கடவுளை தேடுறதுக்கான பயிற்சிகள் இல்லை. முதல் அடிப்படை உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனிதனுக்கான பயிற்சி, மனிதன் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சின்னு எடுத்துக்கலாமா? மனிதன் முதல்ல தன்னுடைய முழு திறமைகளை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் தியரியில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் தியரி ஆப்ரஹாம் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அறிஞர், 1940களில் வாழ்ந்தவர். கொஞ்சம் நான் வேறு டைவர்ஷனில் போயிட்டு திரும்பி டாபிக் வரேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரமிட் மாதிரி லைஃப்பை சொல்கிறார். லோயஸ்ட் லெவல் பிரமிடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் என்னென்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3 இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி கிடையாதுன்னு சொல்கிறார். முதல்ல ஒரு மனிதனான இதை தான் தேடிட்டுருக்கான். இதை தாண்டினோன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி தேடுறான். எனக்கு சம்பாதிச்சிட்டேன், இப்போ நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பியூர்லி சர்வைவல் நீட்ஸ், இல்லை ஹைஜீன் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக் சுகாதார வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு வேணும். இது 2த்துலேயே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் முடிச்சிடறாங்க. 95% மக்கள் முடிச்சிடறாங்க. இதை தாண்டி 3வது வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பு சார்ந்த தேவைகள். உலகத்தில் எனக்கு நான் அன்பு செலுத்தணும், உலகம் என்மேல் அன்பு செலுத்தணுன்றது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பணம் சம்பாதிச்சிட்டேன்பா, 8 கார் நிற்குது, 10 பங்களா இருக்குது, 1000 கோடி பணம் இருக்குது, வாட் நெக்ஸ்ட்? என் மேலே யாரும் அன்பு செலுத்துறதுக்காக. பல பணக்காரர்கள் நான் பார்த்துருக்கேன், தன்னுடைய பசங்க தன் கூட இருக்க மாட்டாங்க, பொண்ணு அவனோட பேச மாட்டாங்க, கோடி கோடியாக இருக்கும், சொல்கிறதெல்லாம் சல்யூட் விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் அன்புக்காக இயங்குவார். இது 3வது படியாக அவர் சொல்கிறார். இந்த 3வது படியை தாண்டும் பொழுது அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிந்தனைகளை உலகம் கேட்கணும்னு மனுஷன் யோசிக்காருங்க. செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுய உணர்வு, என்னுடைய நான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி நான் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும். இதையும் தாண்டும்பொழுது என்னுடைய முழு திறமைகள் என்னன்றதை நான் புரியுது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு வர உலகத்தில் 1-2% மக்கள் கூட கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்கே அமைக்கிறதாக இருந்தாலும் உங்களுக்கு தியான வழின்றது அதுக்கு ஒரு வழி. செல்ஃப் ஆக்சுவலைசேஷனையும் தாண்டியது கடவுள் நிலைப்பாடு. இப்போ நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறோன்னு 10ஆம் கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், என்ன அங்கிள் 1ஆம் கிளாஸ் சப்ஜெக்டே எனக்கு புரியல, நீங்கள் ஏன் பயமுறுத்துறீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் 9ஆம் கிளாஸ் வந்தோன்னா 10ஆம் கிளாஸ்னால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்றைக்கி நான் கடவுளை பற்றியோ, கடவுள் நிலைப்பாடை பற்றியோ, கடவுள் உணர்தலை பற்றியோ நான் பேசுகிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பசிக்குது, படுத்தா தூக்கம் வரல, வீட்டில் பிரச்சனை, அதுக்கு ஒரு வழியை சொல்லு. உன்னுடைய சிந்தனையும் செயலையும் உன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பேலன்ஸ் பண்ணு. இதுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். வாழ்க்கை நல்லா அமைஞ்சிச்சா, சந்தோஷமாக இருக்கா, இதை தாண்டி எதாவது பண்ணணுமா பண்ணிக்கோ, இந்த அடுத்த ஸ்டேஜ். இதை தாண்டி எதாவது பண்ணணுமா பண்ணிக்கோ, வேணாமா அங்கேயே நிறுத்திக்கோ. நான் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், போரும் விடுங்க. 3ஆம் கிளாஸ் படித்து நாட்டை ஆண்டவங்க இருக்காங்கல்ல. அப்போ இந்த முதல்நிலை பயிற்சின்னு சொல்கிறது நம்ம யார் வேணாலும் பண்ணலாம், அதற்கு கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. உன்னோட வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் உனக்கு இருக்கிறதா இருந்தால் கூட அதை நிறைவேற்றுறதுக்கு கூட இந்த பயிற்சிகள் உனக்கு உதவியாக இருக்கும். இந்த பயிற்சிகளில் எந்த சிரமமுமே கிடையாது. நீ உன்னோட வீட்டில் உட்காந்துருக்கிற அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உன்னோட இதயம், ஹார்ட் ரீஜன், இதயம் சார்ந்த பகுதியில் ஒரு தெய்வீக ஒளி அல்லது ஒரு டிவைன் லைட் இருக்கிறதா நம்ம உணர்றோம். ஒரு அனுமானத்தோடு ஆரம்பிக்கிறோம், உணர்வு அப்புறம் நெக்ஸ்ட் வரும். ஸோ ஒரு அனுமானத்தோட நம்ம கண்ணை மூடி அமைதியாக இருக்கிறோம். நமக்கு சிந்தனைகள் வர்றது இயல்பு. அந்த சிந்தனைகளுக்காக எந்த சிரத்தையும் எடுத்துக்க தேவையில்லை. முடிந்த அளவுக்கு ஒரு 15 நிமிடம், 20 நிமிடம் அல்லது ஒரு 25 நிமிடம் ஒவ்வொரு ஆளோட நிலையை பொறுத்து அவங்க பயிற்சி பண்ணலாம்.
பயிற்றுனர் இருக்கிறதா இருந்துச்சுனால் எவ்வளவு நேரம் அந்த பயிற்சியை பண்றதுங்கிறத வந்து பயிற்றுனர் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பயிற்றுனரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியறது. 24 மணி நேரமும் எங்க இருந்தாலும் இந்த பயிற்றுனர்களை நம்ம தொடர்பு கொள்ள முடியறது. அவங்க முதல்நிலை பயிற்சியை நமக்கு கொடுக்குறாங்க. முதல்நிலை பயிற்சி மட்டும் இல்ல, தொடர்நிலை பயிற்சியும் கொடுப்பாங்க. தொடர்ச்சியாகவும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த முதல்நிலை பயிற்சின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 3 நாள் நாம அந்த பயிற்றுனரோட தியானம் பண்றோம். இந்த பயிற்சியில வந்து நீங்க சொன்ன அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டெப் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க வந்தீங்க அதை எளிமையா நம்ம நேயர்களுக்கு புரியறது மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பா இது வந்து ஸ்டெப் 1, 2, 3ன்றதை விட இந்த 3 சேர்ந்து ஒரு ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். ஏபிசி 3ம் சேர்ந்த எழுத்துக்கள். தியானத்தை பற்றி ஒரு லெவலில் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்களும் அருமையான சில கேள்விகள் கேட்டீங்க. கடவுள் நிலைப்பாடு சம்மந்தப்பட்டது. கடவுள்ன்றது நீங்கள் உட்காரும் கூட இன்னொரு விஷயம் சொன்னேன், அமைதியாக உட்காரணும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், உட்காந்ததுக்கப்புறம் தான் அமைதி வருவாங்க. எதுக்கு அமைதியாக உட்காரணும்? உட்காரவே முடியாது. மனுஷ கஷ்டமாக இருந்தால் நான் உட்காடுறேன், உட்காருங்க அமைதி வரும்னு சொல்லுவார். ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இந்த டேல். நான் இன்றைக்கி தியானம் இன்றைக்கி பண்ணிட்டேன். கார்த்தால எழுந்து 5, 6, 7 இல்லை எப்போ முடியுதோ. ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் முடியாமல் இருக்கலாம். ஹோல் டே நான் வந்து வேலைக்கு போகிறேன், படிக்கிறதுக்கு போகிறேன், இல்லை வீட்டு வேலைகளை கவனிக்கிறேன், என்னுடைய தொழிலோ என்னுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை செய்கிறேன். இதை செய்யும்போது நார்மலாக நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷம்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோன்னே பெரியவங்க வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாங்க. அட்லீஸ்ட் கை கால் முகம்லாம் அலம்புவாங்க. எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் போகும்போது பல சக்திகளை கவனிக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு சொன்னது, பல சக்திகளை கவனிக்கிறேன். நல்ல சக்திகளும் தீய சக்திகளும். தீய சக்திகள்னால் விச் கிராஃப்ட் மாதிரி இல்லை, தீய எண்ணங்கள். சில இடங்களில் போகிறோம், நம்மளை வெறுப்பாக பார்ப்பாங்க, நம்ம மேலே கோபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஞானியாக இருக்க போகிறது இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தண்ணியின் மூலமாக அந்த மாசுக்களை கழுவ முடியும்னு சொல்லி கொடுப்பாங்க. சுத்திகரிப்புன்றது ரொம்ப முக்கியமான சீக்ரெட், ஓப்பன் சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், அதை சார்ந்த சஞ்சலங்களை நீக்குவது. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, க்ளீனிங் சுத்திகரிப்பு பண்ணால் என்னுடைய ஞாபக சக்தி எழுந்துருவேனா, மெமரி போயிடுமா? மெமரி வேறு, மெமரி மூலமாக உருவாக்கக்கூடிய உணர்ச்சிகள் வேறு. எனக்கு ஒரு விஷயம் 10 வருஷம் முன்னாடி நடந்தது, அது மெமரி. நான் அதை அசை போட்டு வருத்தப்பட்டேன்னா அது உணர்ச்சி. இந்த உணர்ச்சிகள் போய் உங்களுடைய ஆன்மீக சட்டையில் போய் உட்காந்துது. எப்படி உடலில் ஒரு சட்டை போட்டிருக்கணும், இதேமாதிரி ஆன்மீகத்துக்கு உள்ள ஆன்மாவுக்கு ஒரு சட்டை இருக்குது இதயத்தில், அதில் போய் உட்காந்துது. இது ரொம்ப உட்கார என்ன ஆகும்னா, என்னுடைய உணர்வுகளை புரியக்கூடிய தன்மையை நான் எழுந்துறேன். இப்போ வந்து ஒரு லைட் உள்ளே இருக்குது, லைட்டை கம்ப்ளீட்டாக மூடிட்டேன்னா வெளியில் டார்க்னஸ் தான் இருக்கும். இதே மாதிரி உணர்ச்சிகள் மட்டுமே சார்ந்த வாழையாக ஏன் வாழறோன்னா, உணர்வுகள் புரிய முடியாத தன்மைகள். இந்த உணர்ச்சிகளை உங்களுடைய இதய பதிவுகளிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி காத்தால எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒளியானது, இயற்கையானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்குன்னு உட்காடுறோமோ, இதை போன்று நீங்கள் இன்னொரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே நேரத்தில் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரே இடத்துல பண்ணணும். முடிந்த அளவு இப்போ என்னுடைய தொழில் எடுத்தேன்னா மாதத்துக்கு 20 நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே இடத்துல எப்படி உட்கார முடியும்? முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் உட்கார முடியும். ஒரே நேரம் எங்கே போனாலும் உட்காரும். சாயங்காலம் அன்றைய வேலைகளை முடித்தவுடன் எப்படி உடலை தூய்மையாக்குகிறோம், அதே போன்று என்னுடைய இதயத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. கண்ணை மூடிட்டு உட்கார்றேன். இன்றைய பதிவுகளின் மூலமாக ஏற்பட்ட களங்கங்கள், மாசுக்கள் என்னுடைய இதயத்தை விட்டு பின்புறமாக நீங்குகிறதுன்ற ஒரு எண்ணத்துடன் உட்காரும். தியானத்துக்கும் சுத்திகரிப்புக்கும் 2 முக்கியமான விஷயம். தியானன்றது வந்து ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி, வெயிட்டிங். ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். என்னுடைய காதலியை பார்த்து பஸ் ஸ்டாண்ட் போகிறேன், பஸ் வரல, பஸ் வருதான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேலையை செஞ்சுட்டேன், ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வெயிட்டிங், பாசிவ். வேறஸ் கிளீனிங், சுத்திகரிப்புன்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவான விஷயம். எப்படி தொடப்பத்தை எடுத்து நம்ம பெருக்கிறோமோ, இதை போன்று என்னுடைய ஆன்மீக குப்பைகளை அன்றன்றே விளக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். உட்கார்றேன் 15 நிமிஷம், என்னுடைய மனதிலிருந்து, இதயத்திலிருந்து என்னுடைய அன்றைய குப்பைகள் நான் குப்பைகள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன், அதுக்கான ப்ராசஸ் வேர்ட்ஸு கரெக்டான வார்த்தைகள் நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். இன்றைய கழிவுகள், அதனுடைய பதிவுகள் என்னை விட்டு நீங்கி செல்கிறேன், புகை வடிவமாக நீங்கி செல்கிறேன்ற ஒரு எண்ணத்துடன் 10லேருந்து 15 நிமிஷம் உட்காரும்.
குளிக்கிறதுக்கு எப்படி ஒரு 5-10 நிமிஷம் ஆகுதோ, இதயத்தில் சார்ந்த அந்த விஷயங்களை லோட் ஒரு எமோஷ்னல் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு என்னோட சாயங்காலம் போயிடுது. இது ஒரு 15 நிமிஷம் பண்ணுறோம். நார்மலாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளோ நேரம் க்ளீனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? எனக்கு உடம்புல அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு தெரியற வரைக்கும் குளிப்போம். சோப் போடுவோம், தண்ணி போடுவோம், டவலால் துடைப்போம். இதை போன்று என்னுடைய சுத்திகரிப்பை நான் செய்யும்போது என்னுடைய மனசு ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் வரும். அது 2-3 நாள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தியானத்துக்கு கூட புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சுத்திகரிப்புன்றது இன்ஸ்டண்ட்டாக புரியும். ஏன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி. உங்களுடைய வில் பவரை, உங்களுடைய மனோசக்தியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2வது பயிற்சி வந்து க்ளீனிங்னு சொல்லியிருக்கிறோம். முதல் பயிற்சி வந்து பாசிவ் ப்ராசஸ். நம்ம ஒரு காத்திருத்தலுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். மாலையில் பண்ண பயிற்சி வந்து ஆக்டிவ் ஃபேஸ். நம்மளோட காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லது நம்மளோட வாழ்க்கையில் எந்தெந்த சம்ஸ்காரங்கள் அல்லது பதிவுகள் அல்லது அழுக்குகள் அல்லது குப்பைகள் இருக்கிறதா இருந்தால் கூட அது நம்மை விட்டு நம்ம உச்சந்தலையிலிருந்து நம்மளோட டிப் ஆஃப் த ஸ்பைன் வரைக்கும் முன்புறம் இருந்து பின்புறம் ஒரு புகை போல போகிறதா நம்ம உணர்ந்து ஒரு 15-20 நிமிடம் உட்கார்ந்துருக்கிறோம். அதற்கப்புறம் நமக்குள்ளால ஒரு சின்ன ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் நம்ம உணர முடியும். இந்த பயிற்சி தான் சுத்திகரிப்பு. இந்த 2 பயிற்சிகள் மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது பயிற்சிகள் இருக்கிறதா? நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள் சொன்னேன். 3வது வந்து நம்ம பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். இந்த பிரார்த்தனைன்றது என்னுடைய வெளியேயும் என்னுடைய உள்ளேயும் இருக்கக்கூடிய உயரிய சக்தியுடன் ஒரு சின்ன கனெக்ஷன். அவருக்கு அந்த கனெக்ஷன் வேணுமா, சக்திக்கு அந்த கனெக்ஷன் வேணுமான்னு தேவைப்படும். ஆனால் எனக்கு வேணும். இப்போ நம்ம நார்மலாக படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி படுக்கிறவங்க இருக்காங்க. இந்த பிரார்த்தனைன்றது என்னுடைய உயரிய சக்தியுடன் என்னை தொடர்பு படுத்தி கொண்டு அதற்கப்புறம் தூங்க போகக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காலத்தால் எழுந்துக்கும் போது அந்த பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறோம். சயின்ஸில் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, பிஹேவியரல் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது உங்களுடைய கடைசி சிந்தனை எதுவாக இருந்ததோ அந்த எண்ணத்தை சப்கான்ஷியஸ் மைண்ட் பிடிச்சிக்கும். அதையே அது வந்து அசை போட்டுட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த காலத்து ஞானிகளும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானிகளும் யோசித்து கொடுத்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல் விஷயம், எனக்கு தூங்கும்போது நிம்மதி இல்லை, தூங்கும்போது கஷ்டமாக இருக்குது, தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வருது, யோக நித்திரை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாததில்ல. இதெல்லாம் எனக்கு வேணும்னா இந்த ஒரு சிம்பிளாக அந்த பண்ணக்கூடிய ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் பிரார்த்தனை. என்னோடய ஆழ்நிலை மனதுக்கு என்னை உயரிய சக்தி இருக்குது, இந்தாப்பா கண்ட்ரோல் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு குழந்தை தூங்கும்போது சின்ன வயசில் நல்லா நபர் தூங்கும்போது எங்கள் அம்மாவோட புடவை விரலை சுற்றி தூங்கும். இதை போன்று கடவுளோட ஒரு புடவைமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நான் இருக்கேன், நான் கொஞ்சம் பார்த்துக்குவோம், கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அது பாட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சக்தியானது வேலை செய்யுது. கார்த்தால எழுந்துக்குமா நான் எழுந்துட்டேன்னு அதுக்கிட்ட சொல்லிடுறோம், ஹோல் டே நடக்குது. ஸோ 3 விஷயங்கள்: கார்த்தால எழுந்தவொன்னே தியானம், சாயங்காலம் சுத்திகரிப்பு, இரவு மற்றும் கார்த்தால எழுந்துக்கும் போது அந்த பிரார்த்தனைன்ற விஷயம். ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகள் வந்து காலையில் தியானம், மாலையில் சுத்திகரிப்பு, இரவில் பிரார்த்தனை. இந்த 3ம் சேரும்போது நாம் கம்யூனிகேஷன் அல்லது ஒரு தொடர்பு கொள்ளுதல்னு சொல்கிறது உள்ளே நடக்கிறது. இதனால் பலன் கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது வபுகு கிருஷத்துவம் வதனே பிரசன்னதா நாதஸ்ய ஸ்புடத்துவம் சுனிர்மலே பிந்துர்ஜயோ அரோகதா ஹடசித்திர் லக்ஷணம். ஒரு யோக பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்குறதா இருந்துச்சுனால் ஆரோக்கியமான உடம்பு, தெளிந்த சிந்தனை, வாக்கில் வலிமை, நோயற்ற ஒரு நிலை, எந்த விதமான சம்ஸ்காரங்களும் பதிவுகளும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கிறதுக்கான ஒரு சக்தி ஓட்டம் நமக்குள்ள நடக்கும் அப்படின்னு ஹதயோக பிரதீபிகா சொல்கிறது. அதே தான் நீங்கள் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இந்த பயிற்சிகள், இந்த 3 பயிற்சிகளையுமே வந்து எந்தவித செலவும் இல்லாமல் இலவசமாக கற்றுக் கொடுக்கறதுக்கு உலகம் முழுவதும் 17,000 பயிற்சியாளர்கள். தமிழ்நாட்டில் இதோட தலைமையிடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மணப்பாக்கத்தில் இருக்கிறது. இந்த பயிற்சிகளை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை மனசில் சஞ்சலம் இருக்கிறவங்க, இல்லை தன் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு, எனக்கு இந்த எளிய பயிற்சியை
கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு சகோதரர் அல்லது சகோதரி இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் உங்களோட இருக்கிறோம். இந்த பயிற்சிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். சென்னை மணப்பாக்கத்தில் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரமம். நீங்கள் நேரடியாக வந்து இந்த பயிற்சிகளையும் அதனோட பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய ஒரு வேண்டுகோள், யார் என்ன சொன்னாலும் மாம்பழம் நல்லா இருக்குது, மாம்பழம் புளிக்கும், என்ன சொன்னாலும் ஃபைனலாக நீங்களாக போய் டேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது நல்லதாக கெட்டதான்னு தெரியும். எங்களுடைய குருநாதர்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு புது விஷயம் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். என்னுடைய ஐடென்டிட்டி இதன் மூலமாக காணாமல் போயிடுவோம், நான் அழிந்து விடுவேனோ அப்படின்ற ஒரு பயத்தின் மூலமாக புதுசாக வரக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. அவர் எப்பவுமே என்ன சொல்வார்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது, பிறந்தபோது இருந்த நானும் இப்போ இருக்கக்கூடிய நானும் ஒன்றே கிடையாது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்லும் திரும்பி உருவாயிடுது. நான் பார்க்குற ஃபார்ம் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பல முறை ஏற்கனவே மாறிடுது. ஆனால் மாற்றத்தை பற்றி எதற்காக பயம்? ஒரு புது விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா அது நல்லதா கெடுதலான்றது உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்கள் அதை பயிற்சி செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய மாறுதல்கள் உங்களுக்கு ஒத்து போகிறதான்றதை பார்க்கணும். சொன்ன விஷயங்கள் 3 தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இதற்கும் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தேவைப்படும்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தேவைப்படும். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொய்யான காரணம் பார்த்து எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. 24 மணி நேரம் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும்னா ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சியை நாங்கள் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள். 90 நாட்கள் முடியும் பொழுதே உங்களுக்கு தெரியும், நான் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக எனக்கு ஏதாவது பலன் வந்ததா இல்லையா, என்னிடம் மாற்றம் வந்ததா இல்லையா, என்னிடம் ஒரு மாறுதல் வந்ததா இல்லையா, இந்த மாறுதல் நல்லதா கெட்டதா. உங்கள்கிட்ட யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பயிற்சியாளர் சொன்னாரோ அவர்கிட்ட வாரம் ஒரு முறை போய் பாருங்கள். இண்டிவிஜுவல் செட்டிங் ஒன்று கொடுப்பாரு. எப்பப்போ முடியுமோ சத்சங்னு சொல்லுவோம், குரூப் மெடிடேஷன் சொல்லுவோம், அட்டன் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹார்ட் வெல்னஸ் பயிற்சி நாங்கள் எப்பவுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 100 வருஷமாக அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். எதிர்காலத்துலையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வரக்கூடிய ஆஷ்டம், நீங்கள் பண்ணக்கூடிய தியானத்தில் நீங்கள் உட்காந்து பண்ணக்கூடிய இடம் ஃப்ரீ, ஹார்ட் வெல்னஸ் ஆப்பு ஃப்ரீ. பயிற்சியாளர்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான சன்மானமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 90 நாட்கள் செஞ்சு பாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பயங்கரமாக நன்னாக ரொம்ப பாசிட்டிவாக மாறும். இந்த டீலுக்கு நீங்கள் ரெடியாக நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட நேரத்தை நம்மளோட ஆன்மீக சாதகர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அடிப்படை ஆன்மீகம்னா என்ன, அதோட பலன்கள் என்ன, அதற்கான பயிற்சிகள் என்னன்னு சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களே. இதை போன்ற நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நார்மலாக, கெட்ட விஷயம் ஜஸ்ட் லைக் தட் பிரேக்கிங் நியூஸாக வந்துடுது. நல்ல விஷயம் என்றைக்கு பிரேக்கிங் நியூஸாக வருதோ அன்றைக்கி நாடு மாறிடுச்சு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.